PGTRB statistics rank correlation Spearman's rank correlation coefficient அதோட ஃபார்முலா rho equal to 1 minus 6 into sigma d square divided by n into n square minus 1 where n is the number of datas. இது repeated ranks இருந்துச்சுன்னா rank correlation coefficient rho equal to 1 minus 6 into sigma d square plus cf divided by n into n square minus 1. cf அப்படிங்கிறது என்னன்னா correlation factor. இப்போ correlation factor cf equal to m into m square minus 1 divided by 12. இப்போ rank correlation பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய important problems and அதோட solutions பற்றி பார்க்கலாம். First question, if the sum of the squares of the rank differences of 9 pairs of value is 80, find rank correlation. TRB 2001 கேட்கப்பட்ட கொஷின். இப்போ என்னுடைய சொல்யூஷன் n கொடுத்துருக்குறாங்க 9, நெக்ஸ்ட்டு சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 18 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சிக்மா டி ஸ்கொயரோட பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ சிக்மா டி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் 18 சப்ஸ்டிட் பண்ணோம், n-க்கு பதிலாக 9. இப்போ 1 மைனஸ் 6 இன்ட்டு 80 இதோட பை 9 இன்ட்டு 9 square is 81. 81 minus 1. இப்போ 1 minus 6 into 80 divided by 9 into 80. 80 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1 minus 6 by 9 வரும். 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 minus 2 by 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 minus 2 by 3 வரும். The answer is 1 by 3. இது பாயிண்டில் என்னன்னா the rank correlation coefficient answer is 0.33. Next question, ranks of students in maths and statistics are given below for 10 students. Find rank correlation coefficient. Students வந்து 1லேருந்து 10 students கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரேங்க் இன் மேத்ஸில் ரேங்க்கு, ரேங்க் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரேங்க்கு. இப்போ இதனோட சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த ரேங்க்ஸோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் டி. இப்போ மேத்ஸ் ரேங்க்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேங்க்கை வந்து மைனஸ் பண்ணுறோம் ஒரு டேட்டாலேருந்தும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 4 minus 3 1 கிடைக்குது. 9 minus 8 1. 1 minus 1 0. 10 minus 5 5. 5 minus 4 is 1. 3 minus 7 is minus 4. 2 minus 2 is 0. 7 minus 8 is minus 1. 6 minus 10 is minus 4. 8 minus 9 is minus 1. இப்போ இந்த டி எல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தட் இஸ் சிக்மா டி ஸ்கொயர். அந்த டி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ இஸ் 62. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா, 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into sigma d square by n into n square minus 1. இப்போ சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 62, என்னோட வேல்யூ வந்து 10ன்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 1 minus 6 into 62 divided by n answer is 10. 10 into 10 square வரும்.
இப்போ 100 minus 1. இப்போ 1 minus 6 into 62 divided by 10 into 99 வரும். அந்த 1699 கேன்சல் பண்ணிக்கலாம் 3ஆல். 2 3s are 6, 33 3s are 99. அந்த 2ஆல் டினாமினேட்டரில் உள்ள 10 கேன்சல் பண்ணால் 5 times. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 minus 62 divided by 5 into 33 இருக்கும். 5 into 33 is 165. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 165 minus 62 divided by 165. இப்போ 103 by 165. 103 165ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ ஈக்குவல் டு 0.6242 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், if sum of the squares of difference between ranks of 5 students is 10, find the rank correlation coefficient. இப்போ n வந்து 5 கொடுத்துருக்குறாங்க, சிக்மா டி ஸ்கொயர் வந்து 10. இப்போ ரேங்க் கார்லேஷன் ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into sigma d square divided by n into n square minus 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக 5, சிக்மா டி ஸ்கொயருக்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 1 minus 6 into 10 divided by n answer is 5. இப்போ 5 into 5 square minus 1. இப்போ 1 minus 6 into 10 divided by 5 into 5 square வந்து 25. 25 minus 1 is 24. இப்போ இதை கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 minus 1/2 கிடைக்குது. 1 minus 1/2 is 1/2. இப்போ 1/2 ஆன்சர் வந்து 0.5. இப்போ ரேங்க் கார்லேஷன் ரோ ஈக்குவல் டு 0.5. Next question, find the rank correlation coefficient for the following data. Rank in X, rank in Y. Xல rank என்ன கொடுத்தாங்கன்னா 1 2 3 4, Yல rank வந்து 3 4 2 1. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேங்கோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அதான் டி. இப்போ எக்ஸ் ரேங்க்லேருந்து ஒய் ரேங்கை மைனஸ் பண்ணுறோம், அல்லது ஒய் ரேங்க்லேருந்து எக்ஸ் ரேங்கை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 minus 3, 1லேருந்து 3 மைனஸ் பண்ணால் -2. 2 minus 4 is -2. 3 minus 2 is 1. 4 minus 1 is 3. இந்த டி ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் சிக்மா டி ஸ்கொயர். இப்போ 4 + 1 + 9 கிடைக்குது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா டி ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 18. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா 4னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into sigma d square divided by n into n square minus 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக 4, சிக்மா டி ஸ்கொயருக்கு பதிலாக 18 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 1 minus 6 into 18 divided by 4 into 4 square minus 1. இப்போ 1 minus 6 into 18 divided by 4 into 4 square answer is 16. இப்போ 16 minus 1 is 15. கேன்சல் பண்ணதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 1 minus 9/5 கிடைக்குது. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 minus 9/5 that is equal to -4/5. இப்போ பாயிண்டில் எதுனா ரேங்க் கார்லேஷன் ரோவோடைய ஆன்சர் இஸ் -0.8. நெக்ஸ்ட் கொஷின், the coefficient of rank correlation of the marks obtained by 10 students in 2 particular subjects was found to be 0.5. It was deducted that the difference in ranks in the 2 subjects obtained by one of the students was wrongly taken as
3 in the place of 7. What should be the corrected rank correlation coefficient? இப்போ n வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்குறாங்க. rank correlation coefficient rho equal to 0.5. இப்போ rho உடைய ஃபார்முலா 1 minus 6 into sigma d square by n into n square minus 1. இப்போ 1 minus 6 into sigma d square by n answer is 10. 10 into 10 square 100 minus 1, that is equal to 0.5. இப்போ 1 minus 6 into sigma d square by 10 into 99, that is equal to 0.5. 10 into 99 na 990. இப்போ next stepல cross multiply பண்ணிக்கிறோம். அப்போ 990 minus 6 into sigma d square by 990 equal to 0.5. இப்போ இந்த 990 லெஃப்ட் சைடில் டிவைடில் இருக்குது, ஈக்குவலுக்கு ரைட் சைடில் போனால் 0.5 மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 0.5 இன்ட்டு 990 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 495. 495 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் minus 495. இந்த minus 6 sigma d square ரைட் சைடில் கொண்டு வந்தால் plus 6 sigma d square ஆகிடும். இப்போ 990லேருந்து 495 மைனஸ் பண்ணிங்கன்னா 495 தான். இப்போ 6 இன்ட்டு sigma d square equal to 495. அப்போ sigma d square ஆன்சர் வேணும்னா 6 ரைட் சைடில் போயிடுது. 495 by 6. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 82.5. இப்போ இந்த sigma d square அந்த 82.5ல் ஒரு 3 ஸ்கொயர் ஆன்சரை மைனஸ் பண்ணிக்கிட்டு 7 ஸ்கொயர் ஆன்சரை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 82.5 minus 3 square plus 7 square, 82.5 minus 9 plus 49. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா sigma d square equal to 122.5. இப்போ corrected rank correlation rho equal to 1 minus 6 into sigma d square by n into n square minus 1. இப்போ 1 minus 6 into sigma d square வந்து 122.5 divided by 10 into n square 100 minus 1. இப்போ 1 minus 6 into 122.5 divided by 10 into 99. இந்த 60 99 கேன்சல் பண்ணிக்கலாம் 3ஆல். 2 டைம்ஸ் வருது. இங்கே 99க்கு 33 டைம்ஸ் வருது. அப்போ 1 மைனஸ் 2ஐயும் 122.5 மல்டிப்ளை பண்ணால் 245 டிவைட் பை 10 into 33 330. 245 330ஆல் டிவைட் பண்ணினா 0.742. அப்போ 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 1 மைனஸ் 0.742. இப்போ corrected rank correlation coefficient rho equal to 0.248. Next question, calculate rank correlation coefficient of the following data. இப்போ subject 1 உடைய மார்க் கொடுத்துருக்குறாங்க, subject 2 உடைய மார்க், ரேங்க் கொடுக்கல, மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மார்க்லேருந்து நம்ம ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் ரேங்க் கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு ரேங்கோட டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிக்கணும். அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா டி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ரெண்டு சப்ஜெக்டையும் காலம் வைஸ் எழுதிக்கிறேன். சப்ஜெக்ட் 1 மார்க்கு, சப்ஜெக்ட் 2 மார்க் ரெண்டுத்தையும் காலம் வைஸ் எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் டாப் மார்க் எதுன்னு பார்க்கணும், எந்த மார்க் ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும், அதுலேருந்து ரேங்க் நம்ம கொடுத்துட்டே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு காலம் சப்ஜெக்ட் 1 மார்க்கு, செகண்ட் காலம் சப்ஜெக்ட் 2 மார்க்கு, தேர்ட் காலம் சப்ஜெக்ட் 1 ரேங்க்கு, ஃபோர்த் காலம் சப்ஜெக்ட் 2 ரேங்க்கு, ஃபிஃப்த்து காலம் ரெண்டு ரேங்கோடைய டிஃப்ரென்ஸ், லாஸ்ட் காலம் அந்த டிஃப்ரென்ஸோடைய ஸ்கொயர்.
அப்போ சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சம்மிலே கொடுத்துருக்குறாங்க, மார்க்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, ரேங்க் கொடுக்கல. அப்போ சப்ஜெக்ட் 1உடைய ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் 1ல் ஹையஸ்ட் மார்க்லேருந்து நம்ம ரேங்க் கொடுத்துட்டு வரணும். இப்போ சப்ஜெக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 95 தான் டாப்பில் இருக்குது, அதுக்கு ரேங்க் 1. 95க்கு அடுத்தது 90 இருக்குது, அதுக்கு ரேங்க் 2. அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்து அதுபோல் ரேங்க் கொடுத்துக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் 2. சப்ஜெக்ட் 2ல் டாப் மார்க் எதுன்னு பார்க்கணும், அதுக்கு ரேங்க் 1. இப்போ சப்ஜெக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது, அதுதான் ரேங்க் 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 72 இருக்குது, அது ரேங்க் 2. அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நம்பர்னு பார்த்து ரேங்க் கொடுக்கணும். ரேங்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு சப்ஜெக்டோடைய ரேங்க்கை டிஃப்ரென்ஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 11 8 இருக்குது, 11 minus 8 is 3, 10 minus 7 is 3, 9 minus 6 is 3, 8 minus 9 is -1. இது போல் ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் ரெண்டு ரேங்கோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் காலம் அந்த ரேங்கோட டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அடுத்தது 3 தான் இருக்குது, ஸ்கொயர் பண்ணால் 9, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அந்த டியை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இந்த ஸ்கொயர் பண்ண டி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் சிக்மா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 142. இதுதான் நமக்கு தேவையான வேல்யூ. இப்போ இந்த சம்மை பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து 11 கொடுத்துருக்குறாங்க. இப்போ n = 11, சிக்மா டி ஸ்கொயர் வந்து 142. சம்மில் ரெண்டு சப்ஜெக்டுடைய மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டு சப்ஜெக்ட் மார்க்ஸும் காலம் வைஸ் எழுதிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ரேங்க் போட்டோம். ரேங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து டிஏ, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் சம்மேஷன் டி ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 142. இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into sigma d square by n into n square minus 1. இப்போ 1 minus 6 into 142 divided by 11 into 11 square minus 1. இப்போ 1 minus 6 into 142 divided by 11 into 11 square 121. 121லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 120. அப்போ 6ஐயும் 120யும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 20 டைம்ஸ் வருது. அப்போ 1 minus 142 divided by 11 into 20. 142ஐயும் 20யும் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போ 1 minus 71 divided by 110 கிடைக்குது. இந்த 71 110ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.6454. இந்த ஆன்சரை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். 1 minus 0.6454. இப்போ the rank correlation coefficient rho equal to 0.354. Next question. The following are the ranks obtained by 10 students in statistics and mathematics. 10 students உடைய statistics ranks, mathematics ranks கொடுத்துருக்குறாங்க. மார்க்ஸ் கொடுக்கல, இந்த சம்மில் ரேங்க்ஸே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேங்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் டி. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேங்க்லேருந்து மேத்தமேட்டிக்ஸ் ரேங்க்கை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ 1 minus 1 0, 2 minus 4 minus 2, 3 minus 2 is 1, 4 minus 5 is -1, 5 minus 3 is 2, 6 minus 9 is -3, 7 minus 7 0, 8 minus 10 -2, 9 minus 6 3, 10 minus 8 is 2.
இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் டி ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் சமேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்குது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆன்சரும் சிக்மா டி ஸ்கொயர் ஆன்சர் இருந்தாலே போதும். ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய ஃபார்முலா 1 மைனஸ் 6 இன்ட்டு சிக்மா டி ஸ்கொயரோட பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 1 மைனஸ் 6 இன்ட்டு 36 டிவைட் பை 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 1 மைனஸ் 6 இன்ட்டு 36 டிவைட் பை 10 இன்ட்டு 99. இந்த 6ஐயும் 99ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் போட்டிருக்கேன். இப்போ ரிமைனிங் ஆன்சர் மல்லே பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 72 டிவைட் பை 330. இதை 3ஆல் எகைன் கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் 24 டிவைட் பை 110. 24 110ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.218 கிடைக்குது. இந்த ஆன்சரை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். 1 மைனஸ் 0.218. இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ ஈக்குவல் டு 0.782. Next question, if the rank correlation coefficient rho equal to 0.8, sigma d square equal to 33, then find n. இப்போ ரோ ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க 0.8ன்னு, சிக்மா டி ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 33. இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சிக்மா டி ஸ்கொயரோட பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் ரோவுக்கு பதிலாக 0.8, சிக்மா டி ஸ்கொயருக்கு பதிலாக 33ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 0.8 ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு 33 டிவைட் பை டினாமினேட்டரில் என்னால் உள்ள மல்லே பண்ணால் n கியூப் மைனஸ் என்னன்னு கிடைக்கும். இப்போ அந்த 0.8 டேர்ம் ரைட் சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 6 இன்ட்டு 33 டிவைட் பை n கியூப் மைனஸ் n, அந்த டேர்மை லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் அப்படியே ஃபுல்லாக ப்ளஸ் ஆகிடுது. இப்போ 1 மைனஸ் 0.8, 1லேருந்து 0.8 மைனஸ் பண்ணால் 0.2. லெஃப்ட் சைடில் 6ஐயும் 33ஐயும் நியூமரேட்டரில் மல்லே பண்ணிங்கன்னா 198. இப்போ 198 டிவைட் பை n கியூப் மைனஸ் n ஈக்குவல் டு 0.2. 0.2ஐ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தாங்க, n கியூப் மைனஸ் என்ன ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. இப்போ 198 டிவைட் பை 0.2 ஈக்குவல் டு n கியூப் மைனஸ் n. இப்போ 10ஆல் மல்லே பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்லே பண்ணிங்கன்னா 1980 டிவைட் பை 2ன்னு கிடைக்குது. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 990. அப்போ 990 ஈக்குவல் டு n கியூப் மைனஸ் n. இப்போ 990 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா n கியூப் மைனஸ் n மைனஸ் 990 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா n மைனஸ் 10ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்குது. n ஸ்கொயர் ப்ளஸ் 10n ப்ளஸ் 90 அப்படின்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஃபேக்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணால் n ஈக்குவல் டு 10. அந்த செகண்ட் ஃபேக்டரில் நீங்கள் 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா n வேல்யூ வந்து இமேஜினரியாக கிடைக்கும், which is not possible. The answer is n equal to 10. Next question, calculate the Spearman's rank correlation coefficient for the following data. Candidates கொடுத்துக்கிறாங்க 5 candidates. அவங்களுடைய தமிழ் மார்க்ஸ் இன் தமிழ், மார்க்ஸ் இன் இங்கிலீஷ், அந்த 5 பேருடைய தமிழ் மார்க்கு அண்ட் இங்கிலீஷ் மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரேங்க் கொடுக்கல. இப்போ இந்த மார்க்ஸை வச்சு நம்ம ரேங்க்கு போட்டுட்டு இந்த ரேங்க்லேருந்து டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிச்சி அந்த டியை ஸ்கொயர் பண்ணி டோட்டலாக ஆட் பண்ணால் சிக்மா டி ஸ்கொயர் கிடச்சிடும்.
இப்போ மார்க்ஸ் இன் தமிழ் மார்க்ஸை காலம் வைஸ் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு காலத்தில். செகண்ட் காலத்தில் இங்கிலீஷ் மார்க்கை எழுதியாச்சு. தமிழ் மார்க்கில் ரேங்க் போடுறோம். ஹையஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 75, அதுக்கு ரேங்க் 1. நெக்ஸ்ட்டு 65, அதுக்கு ரேங்க் 2. நெக்ஸ்ட்டு 60, அதுக்கு ரேங்க் 3. அப்புறம் 52, அதுக்கு ரேங்க் 4. 40, அதுக்கு ரேங்க் 5. அதே போல் இங்கிலீஷ் மார்க்கில் ரேங்க் கொடுக்குறோம். டாப் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 42 தான். இப்போ 42க்கு ஃபஸ்ட்டு ரேங்க்கு, 35க்கு செகண்ட் ரேங்க், 33க்கு தேர்டு, 29க்கு 4, 25க்கு 5. இப்போ இந்த ரெண்டு ரேங்க்கோடைய டிஃப்ரென்ஸ் எழுதணும். இப்போ 1 - 5னா -4, 5 - 1னா 4, 4 - 2 2, 2 - 4 -2, 3 - 3 0. இப்போ இந்த டி ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ 16 + 16 + 4 + 4 டோட்டலாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டா சிக்மா டி ஸ்கொயர். இந்த ஆன்சர் இஸ் 40. இப்போ சிக்மா டி ஸ்கொயர் கிடச்சிச்சு. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா 5. இப்போ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ = 1 - 6 × சிக்மா டி ஸ்கொயர் / n × n ஸ்கொயர் - 1. இப்போ 1 - 6 × 40 / 5 × 5 ஸ்கொயர் - 1. இப்போ 1 - 16 40 பண்ணா 240 / 5 × 5 ஸ்கொயர் வந்து 25. 25 - 1 is 24. இது கேன்சல் பண்ணிட்டுனா ரிமைனிங் 1 - 10/5 கிடைக்குது. அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 - 2 கிடைக்குது. இப்போ the rank correlation row = the answer is -1. Next question, find the Spearman's rank correlation coefficient for the following data. இப்போ x கொடுத்துருக்குறாங்க, y கொடுத்துருக்குறாங்க. எக்ஸுங்கிறது ரேங்க், ஒய்ங்கிறதும் ரேங்க் தான். இப்போ இந்த ரெண்டு ரேங்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் சிக்மா டி ஸ்கொயர் கிடச்சிரும். அப்போ டிஃப்ரென்ஸ் டி, ரெண்டு ரேங்க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கிங்க. அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் சிக்மா டி ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 60. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 10. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ = 1 - 6 × சிக்மா டி ஸ்கொயர் / n × n ஸ்கொயர் - 1. இப்போ 1 - 6 × 60 / 10 × 100 - 1. இப்போ 1 - 6 × 60 / 10 × 99. இது கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 - 2 × 2, தட் இஸ் அதாவது 4, அது 4/11 கிடைக்கும். 4 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.363. அது 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 1 - 0.363. இப்போ the rank correlation coefficient rho = 0.636. Next question, in Spearman's formula R = 1 - 6 × sigma di square / n cube - n. For the rank correlation coefficient, the maximum value of sigma di square is. TRV 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பேஸ் பண்ணியுள்ள ரிசல்ட்டு. ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ இஸ் மேக்ஸிமமாக இருக்கணும்னா கண்டிஷன் சிக்மா டிஐ ஸ்கொயர் வந்து மினிமமாக இருக்கணும்.
அல்லது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ ஆனது மினிமமாக இருக்கணும்னா சிக்மா டிஐ ஸ்கொயர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். இப்போ இந்த சம்மோட சொல்யூஷனுக்கு வந்துடலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சிக்மா டிஐ ஸ்கொயர் இஸ் மேக்ஸிமம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கார்லேஷன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ இஸ் வந்து மினிமமாக இருக்கணும். இப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 தான். ஏன்னா இதனோட லிமிட் பார்த்தீங்கன்னா -1 <= ரோ <= +1. ரோவோட ஆன்சர் வந்து -1லேருந்து +1க்கு நடுவில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம். தட் இஸ் -1 <= ரோ. இப்போ -1 <= ரோவுடைய ஃபார்முலா 1 - 6 × சிக்மா டிஐ ஸ்கொயர் / n × n² - 1. இப்போ ரைட் சைடில் உள்ள அந்த +1 லெஃப்ட் சைடில் வந்தால் -1 ஆகிடுது. இப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு -1 இருக்குது. இப்போ -1 -1னா -2. இப்போ -2 <= -6 × சிக்மா டிஐ ஸ்கொயர் / என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணினா n³ - n. ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் +2ன்னு வருது. மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. > ரைட் சைட்லேயும் ப்ளஸ் ஆன்சர் வந்துருச்சு. இந்த சிக்மா டிஐ ஸ்கொயர் மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கிட்டு மற்ற டேர்மில் லெஃப்ட்டில் கொண்டுட்டு வரோம். அப்போ 6 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்தால் டினாமினேட்டரில் ஆகிடும். n³ - n வந்து டினாமினேட்டரில் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து நியூமரேட்டரில் ஆகிடும். அப்போ 2 × n³ - n / 6. இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ n³ - n / 3 is greater than or equal to sigma di square. அப்போ the maximum value of sigma di square equal to n³ - n / 3.